மனு அவர்களை அனைவரும் அறிவோம். நாட்டு மக்களாகிய நீங்கள் அன்னைக்கு வந்து அயோத்தி மக்களையும் மற்றவர்களையும் சந்திக்கப் போகிறார். இளவரசர் ராமன், இளவரசர் ராமன். அண்ணா, தந்தை ஏன் இன்னும் வரவில்லை? ஏதேனும் முக்கிய வேலையாக சென்றிருப்பார். இந்த விழாவை காட்டிலும் முக்கியமான வேலை வேறு என்னவாக இருக்கும்? கடந்த காலத்தை நினைவு கூறுவதை விட முக்கியமான வேலையை முடிப்பதற்கு போயிருக்கிறார். மக்களின் எதிர்காலத்தை வளமாக்க காசி நகரத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு அனைத்து நாட்டு மன்னர்களை சந்தித்து விளையாட இருக்கிறார். நாட்டின் வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் பற்றி பேசவிருக்கிறார். அவர் இங்கு இல்லாததால் இன்றைய விழாவை சிறப்பாக நடத்தும் பொறுப்பை நம் நால்வரிடமும் ஒப்படைத்து சென்றிருக்கிறார். வணங்குகிறேன் ஐயா. ஐயா, சற்று நேரத்திற்கு முன் வெள்ளை மாலையை பார்த்தேன். அதுபோல் ஒன்று வேண்டும். ஓ, அதுவா? விற்றுவிட்டேனே. கொண்டு வந்ததே ஒன்றுதான், தேர்ந்து விட்டது. அந்த பூக்கள் எங்கு கிடைக்கும்? 3 காத தூரம் சென்றால் அற்புதமான தோட்டம் உள்ளது, அதில் இருக்கும். அங்கு ஒரே ஒரு மரத்தில் தான் இது போன்ற பூக்கள் கிடைக்கும். என்னை தவிர வேறு யாரிடமும் அந்த மாலை கிடைக்க. உனக்கு தேவை என்றால் நாளை பொழுது வா. இன்று நான் பிரபுவை சந்திக்க போகிறேன். இந்த மாலைக்காக நாளை வரையில் காத்திருக்க முடியாதே. நான் என்னுடைய பிரபுவிற்காக மரத்தில் இருக்கும் பூக்களை பறிக்கப் போகிறேன். ஓம் திருமாலே போற்றி, திருமாலே போற்றி. மனமங்கலம் பொலிக பொலிக மங்களமே போல் இனித்து மருந்து படித்த சொல்லினா அறிவை மயக்கும் கருவம் பிறக்கும் பண்பினா இன்பம் பொங்க நீடு வாழ்க வாழ்க. ஐராவதமே, உனக்கு வேலை வந்து விட்டது. நீ சென்று அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி அழித்து விடு. மரம் இருந்தால் தானே அவனுக்கு பூக்கள் கிடைப்பதற்கு. இந்த மலரின் வாசனை எவ்வளவு நன்றாக உள்ளது. என் ராமனுக்கு இந்த பூக்களால் தொடுத்த மாலையை கொண்டு கொடுப்பேன். இந்த யானை எங்கிருந்து வந்தது? இது காட்டு யானை போல் தெரியவில்லை. ஐராவதத்திடம் ஒரு வேலையை ஒப்படைத்து விட்டால் அவன் முடிக்காமல் விடமாட்டான். கீழே விழுந்த பூக்களை வைத்து அனுமனும் மாலையை தொடுக்க முடியாது. தேவர்களே, நம்முடைய வேலை சிறப்பாக முடிந்தது. இந்த யானை ஏன் இப்படி செய்கிறது? மரத்தின் மீது என்ன கோபம்? பிரபுவிற்கு மாலை தொடுக்க பூக்களை எப்படி எடுப்பேன்? இந்த யானையை எப்படி தடுக்க முடியும்? என்னவாயிற்று உங்களுக்கு? ஏன் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்? அந்த மரத்தை விட்டுவிடு. என் சக்திகளை உனக்கு எதிராக பயன்படுத்த விரும்பவில்லை. ஆழ்ந்த கருத்து, அற்புதம், உள்ளத்தை கொள்ளையடித்து விட்டது. இப்படி ஒரு பாடலை கேட்டதே இல்லை. விரைந்து வா அனுமன், உன் இறைவனின் மனதை குளிரச் செய்ய விரைந்து வா. எனக்கு என்ன ஆனது? என்னுடைய கண்கள் என் வாயிலேயே நோக்கி கொண்டிருக்கிறது. விட்டது. நீ என் பேச்சை கேட்க போவதில்லை. அதை அகற்றுவதுதான் உன் எண்ணம். ஆகட்டும், நீ உன் முயற்சியை செய்து கொண்டே இரு. நான் உன்னை ஒன்றும் தடுக்க மாட்டேன். வரும் தடையை எனக்கு வாய்ப்பாக மாற்றுவேன். என் தாய் தந்தை ஆசையோடு நான் மாற்றுவேன். ஆசி உண்டு அவள் தந்த ஞானம் உண்டு. ஐராவதமே, என்ன காரியம் செய்கிறாய்? அவன் வெற்றி பெற்று விடுவான்.
அயோத்தியின் இந்த விழாவில் நாட்டில் உள்ளவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்க கூடியுள்ளார்கள். எல்லோரும் அரண்மனைக்குள் வர இயலாத காரணத்தால் நம்முடைய இளவரசர் ராமன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அவரே நகர்வலம் புறப்பட தயாராகி உள்ளார். அதோடு அவருடைய கைகளால் நாட்டு மக்களுக்கு இனிப்பை வழங்க முடிவு செய்திருக்கிறார். இளவரசர் ராமன், இளவரசர் ராமன். என் ராமனுக்கும் அவர் வாழும் அயோத்தி பூமிக்கும் உடைய வணக்கங்கள். இறைவனை சந்திப்பதற்கு நீ ஆர்வமுடன் வருகிறாய். ஆனால் அது எளிதில் நடந்து விடாது. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கண்களுக்கு அருகில் இருக்கும் கனியானாலும் அவ்வளவு எளிதில் அது கிடைத்து விடாது. இவ்வளவு கூட்டம் என்றால் என் ராமன் இங்குதான் இருக்க வேண்டும். நான் என் பிரபு ராமன் சந்திக்க வேண்டும். மிகவும் கடினமாகும். உதவி செய்தால் மட்டும்தான் என்னால் அருகில் செல்ல முடியும். கிடைத்த இந்த வாய்ப்பை நான் தவறவிட்டு விட்டால் என் இறைவனை சந்திக்கவே முடியாது. இந்த கூட்டத்தை கடந்து போகவே முடியாது. உன் முயற்சியை மட்டும் செய். அதனால் என்ன பலன் கிடைக்கும், முடிவு என்னவாகும் என்பதை நீ வணங்கும் இறைவனிடத்தில் விட்டுவிடு. எது நடந்தாலும் உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் வரும் பலன் நிச்சயம் உன்னை வந்து அடைந்தே தீரும். இந்த மாலையை தொடுத்த நீயே உன்னுடைய இறைவனுக்கு அணிவிக்கலாம். இதையே உன்னுடைய உதவியாக வைத்துக்கொள். புரிந்துவிட்டது சிவானந்தன் ஐயா. தாங்கள் கற்றுத்தந்த இந்த பாடத்தை எனக்கு தாங்கள் அளித்த ஆசையாக நினைத்துக் கொள்கிறேன். தங்களுடைய உதவியால் இன்று என் இறைவனை நான் பார்க்க போகின்றேன். எனக்கு ஆசை வழங்குங்கள். வெற்றியோடு சென்று வா. இங்குள்ள உன் இறைவனுக்கு உன் கையால் மாலையை சூட்டிவிட்டு வா. இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை உண்டு. யாரை கண்டவுடன் மாலை அணிவிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதை இன்று நீ நிறைவேற்ற செல்கிறாய். நீ கொண்டு வந்த பரிசை எனக்கு நான் சொந்தமாக்கிக் கொண்டேன். உன்னுடைய அம்மாவின் கையால் செய்து கொண்டு வந்த இந்த லட்டை உன்னுடைய இறைவன் தான் சாப்பிட வேண்டும். அதன் உரிமை அவர் ஒருவருக்குத்தான் இருக்கிறதா என்ன? நான் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அற்புதமான வாசனை. வாழ்க ராமன். உன்னை உள்ளே அனுமதித்து தவறு செய்து விட்டோம். கீழே நான் எதுவும் செய்யவில்லை. யார் தூக்கி எறிந்தது? செல் இங்கிருந்து. இளவரசர் மீது மாலை எறிந்தது நீதானே? இல்லை ஐயா, அதை அணிவிக்கத்தான் வந்தேன். கூட்டம் அதிகமாக இருந்தது. பேசாதே. விழாவை கெடுக்கவே இங்கு வந்திருக்கிறான். இவனை வாயிலுக்கு அழைத்துச் செல். நான் சொல்வதை கேளுங்கள். என் கையை விடுங்கள். நில்லுங்கள், விட்டு விடுங்கள். இவனா? இவன் எங்கே எப்படி வந்தான்? உங்களுக்கு தெரியுமா? ஆம், தெரியும். இவனுடைய பெயர் அனுமன். கோவிலில் சந்தித்தேன். இவனுடைய அம்மாவை தேடி வந்திருக்கிறான். அவனுடைய அம்மாவை மீட்பதற்கு இந்த அயோத்திக்கு வந்தால்தான் வழி கிடைக்கும் என்று கூறினான். வீரமும் விவேகமும் நிறைந்தவன் இவன். வானரனை பார்த்தாலே தெரிகிறது. சத்ருகன், அம்மா என்ன சொன்னார்கள் என்று கேட்கவில்லையா? அவன் வானரன் அல்ல, சிறு பிள்ளை. மன்னித்து விடுங்கள் அம்மா. சிந்தையெல்லாம் உனக்குள் இருக்கும் இறைவனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை உன் இறைவனுக்காக உருவானது. ஆனந்தம் உள்ளத்திலே நீ கோயில் கொண்டாய் ஆட்கொண்டாய். ஆனந்தம் ஐயா, ஆனந்தம் ஐயா, கண்ட வேளை வாய்மொழி மறந்தேனே.